லிட்டில் பேபி தமிழ். ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் நிலா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு இரவு வானம் மிகவும் பிடிக்கும். தினமும் மாடியில் நின்று நிலாவை பார்த்து கொண்டிருப்பாள். நிலாவே, உன் உலகம் எப்படி இருக்கும் என்று கேட்பாள். அந்த இரவும் வானம் மிகவும் அழகாக இருந்தது. நட்சத்திரங்கள் மெதுவாக மின்னின. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. திடீரென்று வானத்தில் ஒரு தங்க நிற ஒளி தோன்றியது. நிலா ஆச்சரியமாக அதை பார்த்தாள். அந்த ஒளி மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தது. ஒளிக்குள் ஒரு சிறிய தேவதை உருவம் தெரிந்தது. அவளின் சிறகுகள் மிகவும் அழகாக மின்னின. பயப்படாதே என்று தேவதை மெதுவாக சொன்னாள். நான் மந்திர உலகத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் லூனா என்று சொன்னாள். நிலாவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரியதானது. உண்மையாவா என்று அவள் கேட்டாள். லூனா சிரித்து கொண்டே தலையை அசைத்தாள். நல்ல மனசு இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் லூனா இந்த உலகம் தெரியும் என்று லூனா எடுத்தாள். அந்த கோள் தங்க நிறத்தில் ஒளிர்ந்தது. மின்னும் ஒளி துகள்கள் சுற்றி பறந்தன. திடீரென்று வானத்தில் ஒரு மந்திர வாசல் திறந்தது. அதன் உள்ளே வானவில் மேகங்கள் தெரிந்தது. நிலா ஆச்சரியமாக அதை பார்த்தாள். வா, நம்ம மந்திர உலகத்துக்கு போலாம் என்றாள் லூனா. நிலா மெதுவாக அவளின் கையை பிடித்தாள். இருவரும் அந்த வாசல் வழியாக நடந்தார்கள். உடனே ஒரு அதிசய உலகம் அவளுக்கு முன் தோன்றியது. ஒளிரும் ஆறுகள் மெதுவாக ஓடின. வானவில் நிற மலர்கள் எல்லா இடத்திலும் மலர்ந்திருந்தது. சிறிய தேவதைகள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தார்கள். படிக வண்ணத்து பூச்சிகள் சுற்றி பறந்தன. நீலா மகிழ்ச்சியில் சிரித்தாள். இது ரொம்ப அழகா இருக்கு என்றாள். தொலைவில் ஒரு பெரிய அரண்மனை மின்னியது. ஒளி விளக்குகள் வானத்தில் பறந்தன. அந்த உலகத்தின் நடுவில் ஒரு பெரிய ஒளி மரம் இருந்தது. அந்த மரம் வானவில் ஒளியில் மின்னியது. அது உயிர் மரம் என்றாள் லூனா. இந்த உலகத்தோட சக்தி அதுலதான் இருக்கு என்று சொன்னார். ஆனால் திடீரென்று அந்த மரத்தின் ஒளி குறைய ஆரம்பித்தது. தேவதைகள் எல்லாம் பயந்தார்கள். என்ன ஆச்சு என்று நிலா கேட்டாள். லூனா கவலையுடன் மரத்தை பார்த்தாள். உயிர் மரம் பலவீனமாகுது. அதோட ஒளி அணைந்தால் இந்த உலகமே அழிஞ்சிடும் என்று லூனா சொன்னாள். நிலா அதிர்ச்சி அடைந்தாள். அதை எப்படி காப்பாற்றலாம் என்று நிலா கேட்டாள். லூனா மெதுவாக சொன்னாள். தூய மனது மட்டும் தான் இதை காப்பாற்றும் என்றார். தேவதைகள் எல்லாம் நிலாவை பார்த்தார்கள். நிலா மெதுவாக மரத்தின் அருகே சென்றாள். அவள் அந்த ஒளி மரத்தை தொட்டாள். கண்களை மூடி வேண்டிக் கொண்டாள். இந்த உலகம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் என்று மனதுக்குள் வேண்டினாள். திடீரென்று மந்திர ஒளி சுற்றி பரவியது. ஆனால் அந்த நேரத்தில் வானம் திடீரென்று கருமையாக மாறியது. கருமேகங்கள் வானம் முழுவதும் பரவின. நட்சத்திரங்கள் ஒன்றின் பின் ஒன்று மறைந்தன. தேவதைகள் பயந்து பின்னால் நகர்ந்தார்கள். கருப்பு புகை வானத்தில் சுழன்றது. அதன் நடுவில் 2 ஒளிரும் கண்கள் தெரிந்தது. அது யார் என்று நிலா பயந்தாள். திடீரென்று ஒரு இருள் தேவதை வெளியே வந்தாள். அவளுக்கு பெரிய கருப்பு சிறகுகள் இருந்தன. ஊதா நிற மந்திரம் அவளை சுற்றி இருந்தது. இருள் தேவதை என்று லூனா மெதுவாக சொன்னாள். இருள் தேவதை சிரித்தாள். இந்த உலகத்தின் ஒளி இனிமேல் என்னுடையது. அவள் கருப்பு மந்திரத்தை பயன்படுத்தினாள். கருப்பு சக்தி உயிர் மரத்தை சுற்றியது. உயிர் மரம் மீண்டும் பலவீனமாக ஆரம்பித்தது. தேவதைகள் பயந்து ஓட ஆரம்பித்தனர். நீலா
பயந்து லூனாவை பார்த்தாள். அவள் யார் என்று கேட்டாள். லூனா சோகமாக பேச ஆரம்பித்தாள். அவளும் ஒரு காலத்தில் நல்ல தேவதைதான். எல்லாரையும் சிரிக்க வைப்பாள். ஆனால் அவள் தனிமையானாள். அந்த சோகம் கருப்பு மந்திரமாக மாறிவிட்டது. இருள் தேவதை கோபமாக வானத்தில் பறந்தாள். நட்சத்திரங்கள் ஒளி மெதுவாக மறைந்தது. கிராம வானமும் இருட்டாக மாறியது. இப்போ என்ன பண்ணலாம் என்று நிலா கேட்டாள். லூனா உறுதியாக சொன்னாள், உயிர் இதயம் மட்டும்தான் அவளை நிறுத்தும். ஆனா அது இருள் காட்டுக்குள் இருக்கு. இருவரும் அந்த இருள் காட்டை நோக்கி நடந்தார்கள். அந்த காடு மிகவும் பயங்கரமாக இருந்தது. கருப்பு மரங்கள் காற்றில் அசைந்தது. பச்சை புகை தரையில் பரவியது. ஒளிரும் கண்கள் இருளில் தெரிந்தது. நிலா கொஞ்சம் பயந்தாள். திடீரென்று ஒரு பெரிய கல் அரக்கன் தோன்றினான். அது சத்தமாக கர்ஜித்தது. நிலா நடுநடுங்கி போய்விட்டார். பயப்படாதே என்றாள் லூனா. நிலா அரக்கனை பார்த்து பேசினாள். எங்களுக்கு வழி விடுங்கள் என்று கூறினாள். திடீரென்று அந்த அரக்கன் அமைதியாகினான். அவன் மெதுமெதுவாக நகர்ந்தான். காட்டுக்குள் ஒரு ஒளிரும் குகைக்குள் நிலாவை கூட்டி சென்றான். அதன் நடுவில் உயிர் இதயம் இருந்தது. அது வானவில் ஒளியில் மின்னியது. நிலா அதை மெதுவாக தொட்டார். பெரிய மந்திர ஒளி சுற்றி பரவியது. ஆனால் அந்த நேரத்தில் இருள் தேவதை மீண்டும் வந்தாள். அவள் கருப்பு மந்திர தாக்குதலை செய்தாள். நிலா கீழே விழுந்தாள். லூனாவும் காயமடைந்தாள். உயிர் இதயம் தரையில் விழுந்தது. நிலாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. எல்லாரையும் காப்பாற்றணும் என்று அவள் மனதார சொன்னாள். அந்த நேரத்தில் உயிர் இதயம் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. தரையில் விழுந்திருந்த ஒளிக்கல் தங்க நிறத்தில் மின்னியது. நிலா மெதுமெதுவாக தனது கையை அதற்குள் அருகில் வைத்தாள். அவளின் கண்களில் கண்ணீர் மின்னியது. தயவு செய்து இந்த உலகத்தை காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டாள். திடீரென்று மிகப்பெரிய ஒளி குகை முழுவதும் பரவியது. கருப்பு மந்திரம் மெதுவாக பின்னால் தள்ளப்பட்டது. இருள் தேவதை தனது கண்களை மூடினாள். அவளை சுற்றி இருந்த கருப்பு சக்தி உடைய ஆரம்பித்தது. லூனா ஆச்சரியமாக அதை பார்த்தாள். நீலா, உன் மனசு இந்த உலகத்தை மாற்றியது என்றாள். உயிர் இதயம் இன்னும் பிரகாசமாக மின்னியது. குகையின் சுவர்கள் முழுவதும் வானவில் ஒளி பரவியது. கருப்பு புகை மெதுவாக மறைந்தது. இருள் தேவதையின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் மீண்டும் நல்லவளாக முடியுமா என்று கேட்டாள். நிலா மெதுவாக அவளிடம் நடந்தாள். நல்லவங்களா மாற முடியும் என்றாள். நிலா தனது கைகளை நீட்டினாள். இருள் தேவதை மெதுவாக அந்த கையை பிடித்தாள். உடனே தங்க நிற ஒளி இருவரையும் சுற்றியது. கருப்பு சிறகுகள் மெதுவாக வெள்ளையாக மாறின. ஊதா நிற மந்திரம் மறைந்தது. அவள் மீண்டும் அழகான தேவதையாக மாறினாள். லூனா மகிழ்ச்சியில் சிரித்தாள். நம்ம உலகம் காப்பாற்றப்பட்டுருச்சு என்றாள். உயிர் மரம் மீண்டும் மிகப்பெரிய ஒளியாக மின்னியது. வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் மீண்டும் தோன்றின. தேவதைகள் சந்தோஷமாக பறக்க ஆரம்பித்தார்கள். ஒளி விளக்குகள் வானத்தில் மின்னின. வண்ணத்து பூச்சிகள் சுற்றி பறந்தன. முழு மந்திர உலகமும் மீண்டும் உயிர் பெற்றது. தேவதைகள் எல்லாம் நிலாவை சுற்றி வந்தார்கள். நன்றி நிலா என்று சந்தோஷமாக சொன்னார்கள். லூனா நிலாவை கட்டிப்பிடித்தாள். நீ ரொம்ப தைரியமானவள் என்றாள். அந்த நேரத்தில் வானத்தில் மந்திர வாசல் மீண்டும் திறந்தது. இப்போ நீ வீட்டுக்கு திரும்பணும் என்றாள் லூனா. நான் உங்களை மறக்க மாட்டேன் என்றால். தேவதைகள் எல்லாம் கைகளை அசைத்தனர். நீலா மெதுவாக அந்த வாசலை நோக்கி நடந்தாள். கடைசியாக மந்திர உலகத்தை திரும்பி பார்த்தாள். உயிர் மரம் அழகாக ஒளிர்ந்தது. வானம் முழுவதும் வானவில் ஒளி பரவியது. நிலா சிரித்து கொண்டே வாசலின் உள்ளே சென்றாள்.
உடனே அவள் தனது வீட்டின் மாடியில் தோன்றினாள். காலை சூரியன் மெதுவாக உதயமானது. பறவைகள் இனிமையாக பாடின. அந்த இரவு நடந்ததை நினைத்து நிலா சிரித்தாள். அது கனவா என்று மெதுவாக கேட்டாள். ஆனால் அவளின் கையில் ஒரு சிறிய ஒளிக்கல் இருந்தது. அது மெதுவாக மின்னியது. நிலாவின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. வானத்தில் ஒரு சிறிய ஒளி பறந்தது. அது லூனா போல தெரிந்தது. நிலாவின் கதை கிராமம் முழுவதும் பரவியது. நல்ல மனது இருந்தா எந்த இருளையும் வெல்லலாம் என்று எல்லாரும் சொன்னார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.